நீ முந்திரி காட்டு மண்ணில் நான் பிறந்தேங்கிற, தமிழரசன் ஐயா கூட நான் வந்து வளர்ந்தேங்கிற, சாதியினுடைய கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடியவர்களையும் ஒரு பொது சிந்தனையாக இருக்கக்கூடியவரையும் ஒப்பிட்டு வந்து நீ கதையை சுருக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் வந்து தமிழரசன் நடமாடிய மண்ணில் நாங்கள் நடந்தவர்கள், அவருடைய அரசியலை உள்வாங்கினவர்கள். அதனால் நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது, இது விமர்சனம் பண்ணி தான் ஆக வேண்டும். ஏன்னா ஒரு சாதிய கண்ணோட்டத்தோடு இல்லை, அவருடைய அரசியலும் இல்லை, அவருடைய நடைமுறையும் இல்லை. இன்னைக்கெல்லாம் இருந்திருந்தா, தமிழரசன் உயிரோடு இருந்திருந்தா இவங்கெல்லாம் நடமாடி இருக்கவே முடியாது. இந்த மாதிரி பிரிவினவாதம் பேசுகிறாங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து கௌதம் போன்ற ஆள் நடமாடி இருக்கவே முடியாது தமிழகத்தில். அது என்ன நடக்கும்னு தெரியும். அந்த மாதிரி வந்து செயல் திட்டத்தை அவர் வச்சிருப்பார். ஆக ஒவ்வொரு செயல் திட்டமும் மக்களுக்கானது தானே வழி. தமிழரசன் பெரியவர் வந்து அதான் அவர் வந்து மக்கள் முன்னாலே உயிர் விட்டார். ஆயுதம் இன்னைக்கு வந்து திருப்பி அடின்னு சொல்கிற இது ஒரு சாதி தான் திருப்பி அடிச்சதுக்குன்னு நீ வரலாறு சொல்கிற, அது மட்டும் எப்படி சொல்கிற நீ? வன்னிக்காட்டில் திருப்பி அடித்தாங்கன்னா அவங்க வந்து அது சொல்லு. திருப்பி வீரப்பன் திருப்பி அடிச்சது இதுன்னு ஒரு சாதி மனநிலையில், சாதி மன நோயில் வந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன்.